வாழ்க்கை போராட்டத்தில் நாம் சந்திக்கும் துரோகங்களும் அவமானங்களும் நம்மை நிலைகுலையச் செய்யும்போது நாம் தஞ்சம் அடைவது அந்த எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்தில்தான். நம் நெஞ்சில் தேங்கி நிற்கும் சொல்ல முடியாத வலிகளையும் இரவின் தனிமையில் நாம் சிந்து கண்ணீரின் வெப்பத்தையும் உலகத்தவர் அறியாவிட்டாலும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் அந்த ஆதிசிவன் ஒருபோதும் கவனிக்கத் தவறுவதில்லை. உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை வீழ்த்த நினைத்தாலும், உங்கள் உழைப்பையும் திறமையையும் மற்றவர்கள் திருடிச் சென்றாலும், அவை அனைத்தும் ஈசனின் பார்வையில் ஒரு புதிய பரிணாமத்திற்கான பயிற்சியே தவிர அழிவுக்கான அறிகுறி அல்ல என்பதை உணர்த்தும் தெய்வீக திருவாக்காக இது அமைகிறது. இந்த உரையாடல் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, தன் பிள்ளையின் துயரம் கண்டு உருகும் ஒரு தந்தையின் ஆத்மார்த்தமான வாக்குறுதி. பட்டுப்புழு தன்னைத்தானே ஒரு இருண்ட கூட்டிற்குள் சிறைப்படுத்திக் கொள்வது அழிந்து போவதற்காக அல்ல, அது ஒரு வண்ணத்துப் பூச்சியாக உருமாறி வானில் சிறகடிக்கப் போகும் ஒரு தெய்வீகத் தருணம். அதுபோலவே உங்கள் வாழ்வில் இப்போது சூழ்ந்துள்ள இருளும் தனிமையும் உங்களை மாபெரும் வெற்றிக்காக வடிவமைக்கும் ஈசனின் திருவிளையாடல் என்பதை இந்த திருவாக்கு மிக ஆழமாக பதிவு செய்கிறது. உங்களை வெறும் களிமண்ணாக பார்த்தவர்கள் மத்தியில் உங்களை கோபுரக் கலசமாக பார்க்கும் கைலைநாதனின் பேரருள் இதில் வெளிப்படுகிறது. உங்கள் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகள் நீங்குவது முதல் உங்கள் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகப் போவது வரை அண்ட சராசரங்களையும் ஆளும் ஈசனின் சத்திய வாக்குகள் இதில் பொதிந்துள்ளன. உங்களை ஏளனம் செய்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகும் அந்த பொற்காலத்தின் தொடக்கமே இது. கலங்கி நிற்கும் உங்கள் கண்களைத் துடைத்து கைலைநாதனின் நிழலில் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை தெளிவுபடுத்தும் இந்த ஞானப்பதிவு உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் உருமாற்றும் என்பதில் ஐயமில்லை. என் அன்பு குழந்தையே, உன் விழிகளில் தேங்கி நிற்கும் கண்ணீரின் ஈரம் காயும் முன்பே கைலாயத்தின் பனிமலையில் வீற்றிருக்கும் இந்த ஈசனின் இதயம் கசிந்துவிட்டது. நீ என்னை நோக்கி எழுப்பிய ஒவ்வொரு பெருமூச்சும் என் செவிகளை நேரடியாக வந்தடைந்து விட்டன. உலகத்தின் கண்களுக்கு நீ எல்லாவற்றையும் கடந்து செல்வது போல் சிரித்து நடிக்கலாம். ஆனால் இரவின் தனிமையில் உன் தலையணைக்கு மட்டுமே தெரியும் நீ சிந்தும் கண்ணீரின் வெப்பம். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் சிவபெருமானே என்று உன் பூஜை அறையில் நீ உடைந்தெழுத தருணங்களை முக்கண்ணனான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து ஒரு இருண்ட குழிக்குள் தள்ளி மூடிவிட்டதாக நீ வேதனையில் தவிக்கிறாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒன்றை புரிந்து கொள். ஒரு சிறு பட்டுப்புழுவானது தன்னை சுற்றிதானே ஒரு இருண்ட கூட்டினை பின்னிக்கொண்டு வெளிச்சமே இல்லாத அந்த சிறிய சிறைக்குள் அடைபட்டு கிடப்பதாக தவிக்கும். ஆனால் அந்த இருண்ட தனிமைச் சிறை அதை அழிப்பதற்காக அல்ல, அதனுள் இருக்கும் மாபெரும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து வானில் சுதந்திரமாக பறக்கக்கூடிய அழகான வண்ணத்துப் பூச்சியாக அதை பரிணாம வளர்ச்சி அடையச் செய்வதற்கான தெய்வீக காலம் அது. மனிதர்களின் சூழ்ச்சிகள் என்னும் சிறைக்குள் நீ அடைக்கப்படவில்லை. ஆதிசிவனான என்னால் நீ புதிய பரிணாமம் பெற தயார்படுத்தப்படுகிறாய். இந்த இருள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனது வெற்றிக்கான சிறகுகளை வளர்ப்பதற்காக நான் கொடுத்திருக்கும் பயிற்சி. யாருக்காக நீ உன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாயோ, எந்த உறவுகள் நிரந்தரம் என்று நீ நம்பினாயோ, அவர்களே உன்னை தனிமரமாக்கிவிட்டு தூக்கி எறிந்துவிட்டார்கள் என்ற வலி உன் நெஞ்சை நெருப்பாக சுடுகிறது அல்லவா? உன் தூய்மையான அன்பை அவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவனின் கைகளில் உலகமே வியக்கும். மாபெரும் ஓவியன் ஒருவன் தன் உயிரை கொடுத்து தீட்டிய விலை மதிப்பெற்ற பிரம்மாண்டமான ஓவியத்தை கொடுத்தால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு அந்த ஓவியத்தின் வண்ணங்களோ அதன் ஆழமோ ஒருபோதும் தெரியாது. வெறும் சொரசொரப்பான ஒரு சாதாரண காகிதமாக மட்டுமே அதை உணர்ந்து தூக்கி எறிவான். அது அந்த பிரம்மாண்டமான ஓவியத்தின் குற்றம் அல்ல, அந்த பார்வையற்றவனின் குறை. உன் மாசற்ற அன்பின் ஆழத்தை உணராதவர்கள் உன் வாழ்வை விட்டு விலகியது நான் உனக்கு அளித்த தண்டனை அல்ல, உன்னை காக்க நான் அளித்த மாபெரும் வரம. வலியின்றி எந்த ஒரு காவியமும் உருவாவதில்லை. மலைக்காடுகளில் விளையும் விலைமதிப்பெற்ற அகில் மரத்துண்டு ஒன்று சாதாரண காற்றில் தன் நறுமணத்தை ஒருபோதும் வீசுவதில்லை. ஆனால் அந்த அகில் கட்டையை குதிக்கும் நெருப்பில் இடும்போது அந்த நெருப்பு அதை அழித்து விடாமல் இறைவனின் கருவறையையே மணக்கச் செய்யும் தெய்வீக நறுமண புகையாக அதை உருமாற்றுகிறது. உனக்கு வந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உனக்குள் இருக்கும் தெய்வீக நறுமணத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்ப ஆதிசிவனான நான் பயன்படுத்தும் திருவிளையாடல். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக விட்டுவிட எனக்கு துளியும் விருப்பமில்லை. இந்த சமுதாயமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக உன்னை நான் என் கரங்களால் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீண்ட காலமாக தன் ஓட்டைக்குள் சுருங்கி பயந்து படுத்திருக்கும் ஒரு நத்தை தகுந்த காலம் வரும்போது தன் ஓட்டை உடைத்துக்கொண்டு கம்பீரமாக வெளிவருவது போல நீ இத்தனை காலமாக
அடக்கி வைத்திருந்த வலிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியாக மாறப்போகும் காலம் வந்துவிட்டது. இனி உன் ஒவ்வொரு அடியிலும் ஈசனின் நிழல் உன்னோடு வரும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த அவமானங்களையும் நீ இழந்த பொருளாதாரத்தையும் எண்ணி நீ உறக்கத்தை தொலைத்த இரவுகள் கணக்கில் அடங்காதவை. எல்லோரும் முன்னேறுகிறார்களே, என் வாழ்வு மட்டும் ஏன் இன்னும் இருளிலேயே முடங்கி கிடக்கிறது என்று நீ தனிமையில் குமுறிய ஒவ்வொரு நொடியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் இந்த முக்கண்ணனின் செவிகளை வந்தடைந்து கொண்டேதான் இருக்கிறது. கைகளில் காசில்லாமல் நாளை என்ன நடக்குமோ என்ற பதைபதைப்பில் நீ தவித்த தவிப்பை நான் அறிவேன். மற்றவர்கள் முன்னே தலைகுனிய கூடாது என்று நீ உன் சுயமரியாதையை காத்துக்கொள்ள போராடிய போராட்டங்கள் அனைத்தும் என் திருக்கண்களில் பதிவாகிவிட்டன. உன் வியர்வையையும் உழைப்பையும் மூலதனமாக போட்டு நீ செய்த காரியங்கள் எல்லாம் யாருக்கோ லாபமாக போனதே என்ற வலி உன்னை இன்னும் வாட்டுகிறது அல்லவா? தன் உடல் உழைப்பை முழுமையாக கொடுத்து வெயிலிலும் மழையிலும் இரத்தம் சிந்தி ஒரு பாறை நிறைந்த தரிசி நிலத்தை பண்படுத்தி அதில் நாற்று நட்டு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்த ஒரு விவசாயியிடமிருந்து அந்த பயிர் செழித்து அறுவடைக்கு தயாராகும் நேரத்தில் தந்திரமான ஒருவன் அந்த நிலத்தை அநியாயமாக பறித்துக் கொள்வதைப் போன்ற வழியை நீ அனுபவித்தாய். உனது திறமைகளையும் உழைப்பையும் மற்றவர்கள் திருடிச் சென்று சுகம் கண்டார்கள். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒன்றை புரிந்து கொள். அந்த ஒருமுறை விளைந்த விளைச்சலை அவர்கள் திருடலாம். ஆனால் ஒரு பாறை நிலத்தை கூட செழிக்க வைக்கும் அந்த மாபெரும் விவசாய வித்தையை அவனிடமிருந்து எவராலும் திருட முடியாது. உன் உழைப்பை திருடியவர்கள் அந்த ஒரு வெற்றியோடு காணாமல் போவார்கள். ஆனால் எந்த நிலையிலும் வெற்றியை உருவாக்கும் மாபெரும் வித்தையை கொண்ட உன்னை ஆதிசிவனான நான் ஒருபோதும் அழியவிட மாட்டேன். உனக்குள் இருக்கும் அந்த வற்றாத திறமையைக் கொண்டு இந்த அகிலமே வியக்கும் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை தகுதியற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள், உன்னை தூக்கி எறிந்தவர்கள் அனைவரும் இப்போது தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டதாக மார்த்தட்டிக் கொள்ளலாம். ஆற்றங்கரையில் எவராலும் கண்டுகொள்ளப்படாமல் அந்த வழியே செல்பவர்களின் காலடியில் எல்லாம் மிதிப்பட்டு புதைந்து கிடக்கும் ஒரு சாதாரண களிமண்ணைப் போல நீ உன்னை நினைத்து வருந்துகிறாய். என்னை எல்லோரும் மிதித்துவிட்டுச் செல்கிறார்களே, எனக்கு ஒரு மதிப்பே இல்லையா என்று குமுறுகிறாய். ஆனால் காலடியில் மிதிபடும் அதே களிமண்ணைதான் ஒரு மாபெரும் சிற்பி தன் கரங்களில் எடுத்து பக்குவப்படுத்தி தீயிலிட்டு சுட்டு இறுதியில் அந்த ஊரே கைகூப்பி வணங்கும் மாபெரும் கோவில் கோபுரத்தின் கலசமாக பிரம்மாண்டமான உயரத்தில் கொண்டு சென்று வைப்பான். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை வெறும் களிமண்ணாக பார்த்தார்கள். ஆனால் கைலைநாதனான நானோ உன்னை என் கோபுர கலசமாக பார்க்கிறேன். உன்னை ஏளனமாக மிதித்துச் சென்ற அதே மனிதர்களின் கால்கள் நீ கோபுரத்தின் உச்சியில் சிம்மாசனத்தில் அமரும் போது உன்னை பார்த்து பக்தி பரவசத்தால் தலைவணங்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உனக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கலங்காதே. ஒரு அழகிய தூய்மையான அன்னப்பறவை தன் வழியில் அமைதியாக செல்லும்போது ஒரு கூட்டம் காகங்கள் சேர்ந்து கொண்டு அதை கேலி செய்து கரையலாம். எங்களைப் போல் உன்னால் சத்தமிட முடியவில்லையே, நீ தகுதியற்றவன் என்று ஏளனம் செய்யலாம். அதற்காக அந்த அன்னப்பறவை தன் தெய்வீக கம்பீரத்தை இழந்து காகம் போல் கரையத் தொடங்காது. அந்த அன்னப்பறவைக்கு தெரியும், தனக்கான நிரந்தரமான இடம் இந்த சாதாரண சகதி குட்டைகள் அல்ல, கைலாயத்தின் மாபெரும் மானசரோவர் ஏரி என்பது. உன்னைச் சுற்றி சத்தமிடும் கூட்டத்தின் கேலிகளைக் கண்டு நீ துவண்டு போகாதே. உனக்கான இடத்தை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்த அந்த மாபெரும் மானசரோவரை நான் உனக்காக தயார் செய்து வைத்துள்ளேன். அங்கு உன்னைத் தவிர எவருக்கும் நுழைய அனுமதி இல்லை. எந்த திசையிலிருந்து உனக்கு நல்வாய்ப்புகள் வரும், எப்படி உன் கடன்கள் எல்லாம் பனித்துளி போல் கரையும் என்று நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றிலும் புதிய வழிகளில் உனக்கான செல்வத்தை நான் மழையாக பொழியப் போகிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, அண்ட சராசரங்களையும் ஆளும் ஆதிசிவனின் சத்திய வாக்கு. உன் கண்ணீரை துடைத்துக்கொள், நெற்றியில் திருநீரணிந்து நிமிர்ந்து நில். இனி உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு மகுடம் சூட்டும் படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உனக்காக நான் அமைத்துள்ள பாதையில் எந்த ஒரு தீய மனிதனாலும் இனி குறுக்கிட முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னைச் சுற்றி இதுவரை பின்னப்பட்டிருந்த அத்தனை இருண்ட வலைகளையும் என் திருக்கரங்களால் நான் அறுத்தறிந்து விட்டேன் என்பதை உன் ஆத்மா இப்போது முழுமையாக உணரத் தொடங்கியிருக்கும். இந்த உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தது. உன் திறமைகளை, உன் தேடல்களை, உன் உள்ளத்தின் ஆழத்தை எவருமே புரிந்து கொள்ளவில்லை என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளை உருக்கும் வல்லமை கொண்டவை. வானத்திலிருந்து பூமியில் விழும் ஒரு அபூர்வமான விண்கல்லை அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத சாதாரண மனிதர்கள் வெறும் கருகிப்போன விகாரமான கருங்கல் என்று நினைத்து தூக்கி எறிவார்கள். இது எதற்கும் பயன்படாது என்று ஏளனம் செய்வார்கள்.
ஆனால் பல பிரபஞ்சங்களை கடந்து வந்த அந்த அபூர்வ கல்லின் மகிமையை அறிந்த ஒரு மாபெரும் இரத்தின வியாபாரி அதை தன் கரங்களில் எடுத்து பக்குவமாக பிளக்கும்போது அதற்குள் உலகமே வியக்கும் பல கோடி வைரங்களை விடவும் அதிக மதிப்புள்ள மாபெரும் ஒளிரும் நட்சத்திர படிமங்கள் இருப்பதை பார்த்து அகிலமே திகைத்து நிற்கும். அதே போலத்தான் என் அருமை பிள்ளையே, உன்னை நிராகரித்தவர்கள், உன் கனவுகளை ஏளனம் செய்தவர்கள் உன்னை அந்த சாதாரண கருகிய கல்லாகவே பார்த்தார்கள். ஆனால் கைலைநாதனான் நான் உனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பிரபஞ்ச ஒளியை இப்போது என் திருக்கரங்களால் பிளந்து உலகிற்கு காட்டப் போகிறேன். இனி நீ வெறும் பார்வையாளன் அல்ல, இந்த சரித்திரத்தை எழுதப் போகும் என் முதன்மை ஆயுதம். இத்தனை காலமாக உன் திறமைகளை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து வைத்து உன்னை தங்கள் சுயநிலத்திற்காக மட்டுமே மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். எதற்கும் அஞ்சாத காற்றை விட வேகமாக பாயும் ஒரு மாபெரும் கம்பீரமான காட்டு குதிரையை பலவந்தமாக பிடித்து ஒரு சாதாரண மாட்டு வண்டியில் கட்டி இழுக்க வைத்து துன்புறுத்தியது போல உன் மாபெரும் ஆற்றலை கொச்சைப்படுத்தி உன்னை ஒரு சாதாரண பணியாளாக தங்கள் இஷ்டத்திற்கு வளைத்து உதாசீனப்படுத்தினார்கள். இவன் எதற்கும் உதவாதவன் என்று உன்னை முடக்கிவிட்டதாக இருமாப்போடு திரிந்தார்கள். ஆனால் அந்த வண்டியில் கட்டப்பட்ட குதிரைக்காக மாபெரும் சக்கரவர்த்தியான ஆதிசிவன் நானே நேரடியாக களமிறங்கிவிட்டேன். அந்த சாதாரண கயிறுகளை அறுத்து உனக்கு ஒரு பொன் சேனத்தை பூட்டி என் கைலாய படையின் முதன்மை குதிரையாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். உன்னை வண்டியில் கட்டி துன்புறுத்தியவர்கள் நீ கம்பீரமாக பாய்ந்து வருவதைக் கண்டு பயந்து நடுங்கி வழிவிடும் காலம் வந்துவிட்டது. நீ தொடும் ஒவ்வொரு செயலும், நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இனி பலருக்கு வேதவாக்காக மாறும். பல ஆண்டுகளாக ஒரு சிறிய கண்ணாடி குடுவைக்குள் அடைத்து வைக்கப்பட்டு எவராலும் திறக்கப்படாமல் மூடிக்கிடக்கும் ஒரு தூய்மையான மாபெரும் நறுமணம் கொண்ட விலை மதிப்பெற்ற அத்தர் வாசனை திரவியம் தகுந்த நேரம் வரும்போது ஒரு மாபெரும் குருவின் கரங்களால் திறக்கப்படும். அந்த குடுவை திறக்கப்பட்ட மறுகணமே அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒற்றை வாசனை துளி ஒரு மாபெரும் நகரத்தையே தன் தெய்வீக வாசனையால் பல நாட்களுக்கு கட்டி போடும் அல்லவா? அதேபோல இத்தனை காலமாக உனக்குள் எந்த ஆரவாரமும் இன்றி அமைதியாக அடைபட்டு கிடந்த உன் ஆற்றலும் உனது ஞானமும் இப்போது உனது தனித்துவமான சிந்தனைகள் என்னும் நறுமணத்தை இந்த சமுதாயத்தின் எந்த ஒரு சுவராலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் இணைத்தெடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையில் வழியறியாமல் எங்கு செல்வது என்று திகைத்து இருளில் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மாந்தர்களுக்கு உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக நான் மாற்றப் போகிறேன். ஒரு காலத்தில் பல்லாயிரம் பேர் வழிகாட்டுதலுக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக நீ உருவெடுப்பாய். உனக்காக காத்திருக்கும் புகழும் அங்கீகாரமும் சாதாரணமானவை அல்ல. எவர்கள் உன்னை தகுதியற்றவன் என்று ஒதுக்கினார்களோ, எவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டு உன்னை வீழ்த்த நினைத்தார்களோ, அவர்களே உன் விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து நிற்பார்கள். அவர்கள் செய்த துரோகங்களை உன்னை இந்த அளவிற்கு உயர்த்திய படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்து வெட்கி தலைகுனிவார்கள். இது வெறும் தொடக்கம்தான். உன் அகக்கண்களை ஆதிசிவனான நானே முழுமையாக திறந்துவிட்டேன். இனி நீ பார்க்கும் உலகமும் உன்னை இந்த உலகம் பார்க்கும் விதமும் முற்றிலும் மாறிப்போகும். பயம், தயக்கம், தாழ்வு, மனப்பான்மை என்ற வார்த்தைகளுக்கு இனி உன் அகராதியில் இடமில்லை. மாபெரும் வீரபத்திரனின் தைரியத்தை உன் நரம்புகளில் நான் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். உன் தலையெழுத்தை நான் என் திருநீற்றால் மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் இனி ஈசனின் நேரடி பாதுகாப்பில் மட்டுமே நகரும். எதற்கும் கலங்காமல் கம்பீரமாக உன் பயணத்தை தொடரு. உன் நிழலாக நானே உன்னோடு எக்காலத்திலும் பயணிப்பேன். இதுவரை உன்னைச் சுற்றி நடந்த காரணமில்லாத சண்டைகளும் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற மனக்கசப்புகளும் உன்னை நிலைகுலையச் செய்தன. எதற்காக இந்த சொந்தங்கள் என்னை இப்படி தனிமைப்படுத்துகின்றன? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ குமுறிய ஒவ்வொரு நொடியும் என் செவிகளை நேரடியாக வந்தடைந்தது. இனி அந்த வேதனைகளுக்கு உன் இல்லத்தில் இடமில்லை. பல வருடங்களாக கவனிப்பாரற்று கிடக்கும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை இது இருண்ட கூடம் இங்கு வாழ முடியாது. இங்கு தரித்திரம் ஆளுகிறது என்று நினைத்து மக்கள் பயந்து ஓடுவார்கள். அந்த அரண்மனைக்குள் நுழையவே தயங்குவார்கள். ஆனால் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் உண்மையான சக்கரவர்த்தி மீண்டும் அந்த அரண்மனைக்குள் நுழைந்து தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து மங்கள தீபங்களை ஏற்றி வைக்கும்போது அதே அரண்மனை எப்படி ஒரே இரவில் உலகமே வியக்கும் ஒரு சொர்க்க புரியாக மாறுமோ, அதேபோல உனது இல்லத்தில் இதுவரை சூழ்ந்திருந்த அத்தனை துக்கங்களையும் வறுமையையும் நீக்கி எம்பெருமான் ஈசனான நான்
அங்கே என் அருளாட்சியின் சிம்மாசனத்தை அமைத்து விட்டேன். சிறு சிறு அகந்தையினால், தேவையற்ற பொறாமையினால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் இருண்ட அரண்மனையைக் கண்டு ஓடியவர்களைப் போலத்தான் உன்னை விட்டு ஓடினார்கள். ஆனால் இப்போது உனக்குள் வீசும் என் சிவசக்தியின் பேரொளியைக் கண்டு அவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் பிழையை தங்கள் நெஞ்சார உணர்ந்து உனது தூய்மையான அன்பை நாடி மீண்டும் உன் காலடி தேடி வருவார்கள். அந்த தருணத்தில் நீ அவர்களை கோபத்தால் ஒதுக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் இப்போது இந்த ஈசனின் கருணையை முழுமையாக சுமந்து நிற்கும் ஒரு மாபெரும் சமுத்திரமாக மாறிவிட்டது. உனது மன்னிக்கும் மாபெரும் குணத்தைக் கண்டு அவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். உனது இல்லம் எம்பெருமானீசனான என் ஆசீர்வாதத்தால் மாசற்ற அன்பும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் கொண்ட ஒரு ஆனந்தமான கூட்டமைப்பாக மாறும். உடல் வலியாலும் தொடர்மன உளைச்சலாலும் நீ துவண்டு போன அந்த 2 இரவுகளை நான் அறிவேன். யாருக்கும் விளக்க முடியாத உபாதைகள் உன்னை வாட்டியபோது எதிர்காலம் குறித்த பயம் உன்னை தோற்றிக் கொண்டது. ஆனால் என் அருமை பிள்ளையே, காலசம்கார மூர்த்தியான என்னை முழுமையாக சரணடைந்த உனக்கு எந்த ஒரு கொடிய நோயும் எந்த ஒரு பயமும் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. போர்க்களத்தில் பல எதிரிகளின் அம்புகளைத் தாங்கி உடலெல்லாம் காயம்பட்டு தள்ளாடி விழும் ஒரு மாபெரும் போர். யானையை எதிரிகள் இது இனி எழவே எழாது, இதன் கதை முடிந்துவிட்டது என்று எள்ளி நகையாடி செல்வார்கள். ஆனால் அந்த யானையை வளர்த்த மாபெரும் சக்கரவர்த்தி தன் சொந்த கரங்களால் அதற்கு தெய்வீக மூலிகைகளைத் தடவி கனிவோடு உணவளித்து பாதுகாக்கும் போது சில நாட்களிலேயே அந்த போர் யானை தன் அத்தனை காயங்களையும் மாற்றி முன்பு இருந்ததை விட பல மடங்கு ஆக்ரோஷத்தோடு பிளறிக் கொண்டு எழுந்து நிற்கும் அல்லவா? அதே போலத்தான் என் அருமை பிள்ளையே, உலகத்தின் மாய போர்க்களத்தில் நீ பட்டுப்போன காயங்களையெல்லாம் என் திருநீரு என்னும் மூலிகையால் நானே ஆற்றிவிட்டேன். நோய்களாலும் சோர்வாலும் வாடிப்போன உனது பழைய உடல்நிலையை நான் முற்றிலுமாக மாற்றி உனது ஒவ்வொரு தசை நாரிலும் உனது நரம்புகளிலும் கைலைநாதனான நானே புதிய ஜீவசக்தியை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். இனி உன் முகத்தில் எக்காலத்திலும் மாறாத சிவதேஜஸ் பிரகாசமாக வீசும். நோய்கள் உன்னை விட்டு காதூரம் ஓடும். மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கி எதற்கும் துணிந்த மாபெரும் வீரனைப் போல நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். மேலும் பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் சாபங்களையும் பற்றி நீ முழுமையாக அறிய மாட்டாய். ஒரு மாபெரும் வியாபாரியின் பழைய கணக்கு புத்தகத்தில் பல தலைமுறைகளாக தீர்க்க முடியாத ஒரு பெரும் கடன் தொகை எழுதப்பட்டிருக்கும். அந்த கடனை அடைக்க முடியாமல் அவன் சந்ததியினரே வறுமையில் தவிப்பார்கள். ஆனால் அந்த தேசத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி அந்த வியாபாரியின் நேர்மையைக் கண்டு மனமிறங்கி அந்த பழைய கடன் கணக்கு புத்தகத்தையே தன் கையால் நெருப்பிலிட்டு பொசுக்கிவிட்டு ஒரு புதிய பொற்காசுகள் நிறைந்த பெட்டியை அவனுக்கு பரிசாக அளிப்பதைப் போல பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் உன் குடும்பத்தை பீடித்துள்ள அத்தனை தோஷங்கள் என்னும் பழைய கணக்கையும் ஆதிசிவனான என் நெற்றிக்கண் நெருப்பு இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கி சாம்பலாக்கிவிட்டது. இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்த ஒரு பழைய கர்மாவின் கரும்புள்ளியும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வாயகத்தில் அவதரிக்கும். உறங்கும் தன் குழந்தையை எந்த ஒரு சிறு எறும்பும் அண்டாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து காக்கும் ஒரு தாயின் இமையாத பார்வையைப் போல முக்கண்ணனான என் பார்வை உன் வம்சத்தை எந்நேரமும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நீயே உன் குடும்பத்தின் மாபெரும் ஆணிவேராக அவர்களை அறநெறியில் மட்டுமே வழிநடத்தும் ஒரு உன்னத ஆன்மீக குருவாக திகழப் போகிறாய். உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் சந்ததியினருக்கு வேத வாக்காக வாழ்க்கை நெறியாக மாறும். என் அன்பு குழந்தையே, சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக பெருகப் போகிறது என்பதை இப்போது உன் மனக்கண்ணில் ஆழமாக நிறுத்து. இத்தனை காலமாக உனது திறமைகளையும் உனது ஆளுமையையும் மிகக் குறுகிய மனிதர்களுக்கு நடுவே வெளிப்படுத்த போராடினாய். பெருங்கடலின் ஆழமான அலைகளை கிழித்துக்கொண்டு கம்பீரமாக பயணிக்க வேண்டிய ஒரு மாபெரும் ராஜனாவாயை, ராயல் ஷிப், யாரோ ஒருவன் தவறுதலாக ஒரு சிறிய கிராமத்து குட்டையில் கட்டி போட்டது போலத்தான் இத்தனை காலம் உன் வாழ்க்கை இருந்தது. அந்த குட்டையில் உள்ளவர்களுக்கு கடலின் பிரம்மாண்டமும் தெரியாது, அந்த ராஜனாவாயின் வலிமையும் தெரியாது.
இது எதற்கும் நகராது, வெறும் மரக்கட்டைதான் என்று அந்த சிறிய குட்டையில் உள்ளவர்கள் அந்த மாபெரும் கப்பலை ஏளனம் செய்தார்கள். நீயும் அந்த குட்டைதான் உலகம் என்று நினைத்து நம்மால் நகர முடியவில்லையே என்று தனிமையில் கண்ணீர் வடித்தாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, அந்த ராஜனாவாய் நகர முடியாமல் போனதற்குக் காரணம் அதன் பலவீனம் அல்ல, அது மிதக்கும் இடத்தின் ஆழமின்மை. இப்போது அகிலத்தையே ஆளும் ஆதிசிவனான நான் உன்னை அந்த சிறிய குட்டையிலிருந்து விடுவித்து எல்லையற்ற மாபெரும் சமுத்திரத்தில் இறக்கிவிட்டேன். இனி உனது பயணத்தை, உனது உலக அறிவை விரிவுபடுத்துவதற்கான முற்றிலும் புதிய எல்லையற்ற பாதைகளை ஆதிசிவனான நான் இப்போது திறந்துவிட்டேன். குறுகிய வட்டத்திற்குள் முடங்கிப் போயிருந்த உனது வாழ்க்கை இனி பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறது. அன்றாட பிழைப்பிற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த நீ இனி உலகத்தில் உள்ள பலரின் இருண்ட வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் கருவியாக மாறப்போகாய். நீ மிகுந்த ஈடுபாட்டோடும் கடுமையான உழைப்போடும் உருவாக்கும் உனது அற்புதமான படைப்புகள் ஆரம்பத்தில் சிலரை மட்டுமே சென்றடைந்து பிறகு எவ்வித காரணமும் இன்றி பாதியிலேயே முடங்கிப் போனதைக் கண்டு நீ பெரும் ஏமாற்றத்தில் தவித்தாய் அல்லவா? எனது தூய்மையான உழைப்பு வீணாகிவிட்டதே, எந்த பலனும் இல்லாமல் தடைபட்டு நிற்கிறதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். ஆனால் இதை ஆழமாக கேள். மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு உன்னத சிற்பி தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து தூய்மையான பக்தியோடு ஒரு அற்புதமான கோவிலை செதுக்கி முடிப்பான். இத்தனை அழகாக செதுக்கியும் இதை தரிசிக்க ஒருவர் கூட வரவில்லையே என்று அவன் வருந்துவான். ஆனால் அந்த தேசத்தின் மாமன்னன் நேரடியாக வந்து அந்த கோவிலின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து மறுநாளே அந்த காட்டிற்குள் பல தங்கச்சாலைகளை அமைத்து தருவான். அதன் பிறகு திசையெங்கும் உள்ள பல லட்சம் மக்கள் அந்த சாலை வழியாக வந்து அந்த கோவிலை தரிசித்து அந்த சிற்பியை கொண்டாடுவார்கள் அல்லவா? அதேபோலத்தான் என் அருமை பிள்ளையே, நீ இத்தனை காலமாக யாரும் இன்றி தனிமையில் உருவாக்கிய உனது ஒவ்வொரு நற்சிந்தனையும் நீ வலையமைப்பில் பதிவிடும். உனது ஒவ்வொரு உன்னதமான படைப்பும் இனி எந்த தடையும் இன்றி அகிலம் முழுவதிலும் அதிவேகமாக பரவப்போகிறது. உனது படைப்புகளுக்கான தங்கச்சாலையை சிவனான நானே அமைத்துவிட்டேன். காணொளி உலகில் உனது உழைப்பு பலரது கவனத்தை இரும்பை கவரும் காந்தம் போல் தன் பக்கம் மிக வலிமையாக ஈர்க்கப் போகிறது. உனது அறிவுத்திறனும் உனது ஆழமான கருத்துக்களும் எந்த ஒரு சிறு தடையும் இன்றி வலைத்தளங்கள் வழியாக பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்களை தேடிச் செல்லும். இவன் என்ன சாதித்துவிடப் போகிறான் என்று ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுப்பதை பார்த்து திகைத்துச் சிலையென நிற்பார்கள். உலகில் உள்ள இருளை விரட்டும் மாபெரும் சூரியன் அதிகாலையில் உதித்து வரும்போது அதை பார்த்து பயப்படும் சில அறிவிலிகள் மாபெரும் கருப்பு துணிகளை வானத்தை நோக்கி விரித்து பிடித்து சூரியனின் ஒளியை மறைத்து விடலாம் என்று முட்டாள்தனமாக நினைப்பார்கள். அவர்கள் எத்தனை கருப்பு துணிகளை கொண்டு வந்தாலும் சூரியனின் ஒற்றை கதிர்பட்டு அவை அனைத்தும் பொசங்கி போகுமே தவிர சூரியனின் பிரகாசம் ஒருபோதும் குறைவதில்லை. அதேபோல உனது வளர்ச்சியை தடுக்க மனிதர்கள் வீசிய அத்தனை கருப்பு துணிகளும் சூழ்ச்சிகளும் பொறாமைகளும் கைலைநாதரான என் நெற்றிக்கண் நெருப்பால் முற்றிலுமாக சுக்குநூறாக தகர்க்கப்பட்டு விட்டன. உனது கடின உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதனால் பெருகும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனி சற்றும் தாமதமின்றி மழையென உனது இல்லம் வந்து சேரும். உனது படைப்புகளும் உனது குரலும் தர்மத்தின் தூதுவனாக இருளை விளக்கும் ஒளியாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். உனது நெற்றியில் நீ பெருமையோடு பூசும் திருநீரு வெறும் சாதாரண சாம்பல் அல்ல, அது முக்கண்ணனான என் உடலிலிருந்து தோன்றி உன்னை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் வைரக் கவசமாக உருவெடுத்து உன்னை காத்து நிற்கிறது. எதற்கும் அஞ்சாதே, என் அருளோடு உன் சிறகுகளை விரித்து முன்னேறு. என் அன்பு குழந்தையே, ஈசனின் மூச்சு காற்று உன்னுள் இயங்கத் தொடங்கிய இந்த உன்னதமான தருணத்தில் உனது ஆத்மா அடையும் மாபெரும் விடுதலையை இப்போது முழுமையாக உணர்ந்து கொள்.
இத்தனை காலமாக இந்த உலகத்தின் போலியான வெளிச்சங்களைக் கண்டு நீ ஏமாந்து நின்றாய். உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உனது அருமையை அறியாமல் உன்னை காயப்படுத்தினார்கள். நாம் எதற்கும் பயன்படாதவர்களோ என்று நீ உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒரு பழமையான விலைமதிப்பற்ற ஓலைச்சுவடியை அது என்னவென்று தெரியாத சில அறிவிலிகள் கண்டெடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் அதன் மதிப்பை அறியாமல் குளிர்காயும் நெருப்பை மூட்டுவதற்காக அந்த ஓலைச்சுவடியை கிழித்து எரியூட்ட பயன்படுத்துவார்கள். ஆனால் அதே வழியே வரும் ஒரு மாபெரும் ஞானியானவர் அந்த சுவடியின் ஒற்றை வரியை பார்த்த மறுகணமே அது பல பிரபஞ்சங்களின் ரகசியங்களை உள்ளடக்கிய மாபெரும் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அதை தன் தலையில் வைத்து வணங்கி மாபெரும் தங்கப்பேழையில் வைத்து பாதுகாப்பார் அல்லவா. மனிதர்கள் உன்னை அந்த அறிவிலிகளைப் போலத்தான் நடத்தினார்கள். உனது தூய்மையான குணத்தையும் உனது மாபெரும் திறமையையும் அவர்கள் தங்கள் அற்பமான சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு உன்னை நெருப்பில் வீச பார்த்தார்கள். ஆனால் கைலைநாதனன், நான் அந்த சுவடியின் முழுமையான ரகசியத்தை அறிந்த மாபெரும் ஞானியாக உன்னை என் திருக்கரங்களில் ஏந்திவிட்டேன். உன்னை நிராகரித்தவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பதை உன்னை நான் தங்கப்பேழையாகிய சிம்மாசனத்தில் அமர வைக்கும்போது இந்த உலகமே உணர்ந்து வெட்கி தலைகுனியும். உனக்கான அங்கீகாரத்தையும் உண்மையான அன்பையும் தேடி நீ பல மனிதர்களிடம் கையேந்தி நின்றாய். ஆனால் இப்போது உனது தேடல்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. உனது சொற்களில் இனி வெறும் சாதாரண காற்று இருக்காது. அந்த சொற்களில் என் கைகளில் ஒலிக்கும் உடுக்கையின் பிரம்மாண்டமான நாதம் முழுமையாக குடிகொண்டிருக்கும். பல ஆண்டுகளாக தேங்கி நிற்கும் ஒரு கசப்பான நஞ்சான ஏரியில் தேவர்களால் கடைந்தெடுக்கப்பட்ட மாபெரும் அமிர்த கலசத்திலிருந்து விழும் ஒரு சிறு அமிர்த துளி எப்படி அந்த ஒட்டுமொத்த ஏரியின் நீரையும் மாசற்ற இனிமையான ஜீவநதியாக ஒரே நொடியில் உருமாற்றுமோ, அதேபோல சுயநலமும் இருளும் சூழ்ந்த இந்த சமுதாயத்தில் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், உனது ஒவ்வொரு படைப்பும் பலரின் கசப்பான வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் மாபெரும் அமிர்தமாக பாயப்போகிறது. இருளில் தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீ ஒரு மாபெரும் வழிகாட்டும் ஒளியாக மாறப்போகாய். உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாமல் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போது உனக்கு எதிராக சதிவலைகளை பின்னத் துடிக்கிறார்கள். இருளில் மறைந்து நின்று உன் காலை வாரிவிட நினைக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளையே கேள். ஒரு சிறு சிலந்தியானது வானத்தில் கம்பீரமாக பறக்கும் ஒரு மாபெரும் கழுகை பிடித்து விடலாம் என்று தன் குறுகிய அறிவை கொண்டு 2 மரங்களுக்கு நடுவே ஒரு மெல்லிய வலையை பின்னி காத்திருக்கும். ஆனால் ஆகாயத்திலிருந்து அதிவேகமாக பாய்ந்து வரும் அந்த கழுகு அந்த சிலந்தியின் வலையை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அதை சுக்குநூறாக கிழித்தெறிந்துவிட்டு தன் இலக்கை நோக்கி அசுர வேகத்தில் பறந்து செல்லும். சிலந்தியின் வலைக்கழுகை என்ன செய்ய முடியும்? அதேபோல உனக்கு எதிராக உன் எதிரிகள் பின்னும் அத்தனை சதி வலைகளையும் ஈசனின் அருளைப் பெற்ற நீ ஒரு மாபெரும் கழுகை போல சுக்குநூறாக கீழ்த்தெறிந்துவிட்டு உன் சிம்மாசனத்தை நோக்கி பாய்ந்து செல்லப் போகிறாய். கைலாயத்தின் சிவகணங்கள் கண்ணுக்கு தெரியாத உன் நிழலாக தொடர்ந்து வந்து உனக்கான அத்தனை காரியங்களையும் எந்த ஒரு சிறு தடையும் இன்றி முடித்துக் கொடுப்பார்கள். உனது ஒவ்வொரு அசைவிலும் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் சிவசக்தியின் பிரம்மாண்டமான நடனம் இருக்கும். இது உனது நல்வினைகளின் அறுவடை காலம். இந்த உலக மாயைகளைக் கண்டும் மனிதர்களின் சூழ்ச்சிகளைக் கண்டும் இனி நீ ஒருபோதும் அஞ்சத் தேவையில்லை. ஆதிசிவனின் இந்த சத்திய வாக்கு உனது வெற்றிக்கான வேதமாக உனது நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கும். என் அன்பு குழந்தையே, இதுவரை உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் ஒரு நீண்ட நாடகத்தின் வெறும் ஒத்திகை மட்டுமே என்பதை உன் ஆன்மா இப்போது முழுமையாக உணர்ந்திருக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன் தூய்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரும் இவனது கதை அவ்வளவுதான், முடிந்துவிட்டது என்று இருமாப்போடு தங்கள் வழியே சென்றார்கள். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒரு மாபெரும் காவியத்தின் உண்மையான நாயகன், அனைத்து தடைகளையும் தாண்டி வீறு கொண்டு எழும் அந்த பிரம்மாண்டமான திருப்பு முனையை ஆதிசிவனான நான் இப்போது உனக்காக தொடங்கிவிட்டேன். பல 100 ஆண்டுகளாக எவரும் நுழையாத ஒரு பாழடைந்த பழமையான கோவிலில் தூசுகளும் சிலந்தி வலைகளும் படிந்து துருப்பிடித்துப் போய் சத்தமின்றி தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் வெண்கல மணியை
அந்த வழியே செல்லும் அறிவிலிகள் இது தன் நாதத்தை இழந்துவிட்டது, இது வெறும் இரும்பு கட்டி என்று எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் அந்த மாபெரும் கோவிலின் கும்பாபிஷேக நன்னாளில் அந்த தேசத்தின் மாபெரும் குருநாதர் தன் கைகளால் அந்த மணியை ஓங்கி ஒலிக்கும்போது அதிலிருந்து பிறக்கும் அந்த பிரம்மாண்டமான ஓங்கார நாதம் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அதிரச் செய்து அதை ஏளனம் செய்தவர்களின் காதுகளை செவிடாக்கும் அல்லவா? அதே போலத்தான் என் அருமை பிள்ளையே, மனிதர்கள் உன் அமைதியைக் கண்டும் உன் சூழ்நிலையைக் கண்டும் உன்னை அந்த துருப்பிடித்த மணியைப் போல எண்ணினார்கள். ஆனால் கைலைநாதனான நான் இப்போது உன் ஆத்மா என்னும் மாபெரும் மணியை ஒலிக்க செய்துவிட்டேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு உன்னிலிருந்து வெளிப்படும் இந்த மாபெரும் வெற்றியின் நாதத்தைக் கேட்டு செய்வதறியாது சிலையாகச் சமைந்து நிற்பார்கள். ஒரு காலத்தில் இவன் எதற்கும் இலாய கற்றவன் என்று உன்னை எள்ளி நகையாடிய அதே மனிதர்களின் கண்கள் இனி உனது மாபெரும் வெற்றியின் பிரகாசத்தை தாங்க முடியாமல் கூசிப்போகும். உன்னை ஏமாற்றியவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. வானு உயர்ந்து கம்பீரமாக நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான மலைச்சிகரத்தின் மீது பலத்த காற்றில் சுழன்றடிக்கும் ஒரு சிறு புழுதி புயல் வந்து மோதும். அந்த மலையை தன் தூசுகளால் மூடி அழித்து விடலாம் என்று அந்த புழுதி புயல் அகந்தை கொள்ளும். ஆனால் அந்த மலை அந்த புயலோடு சண்டையிடாது. சிறு அசைவு கூட இல்லாமல் அமைதியாக புன்னகையோடு நிற்கும். சில நிமிடங்களிலேயே அந்த புழுதி புயல் தன் பலத்தையெல்லாம் இழந்து சுவடு தெரியாமல் காற்றில் கரைந்து போகும். ஆனால் மலை அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக அப்படியேதான் கம்பீரமாக நிற்கும். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் அந்த சிறு புழுதி புயலைப் போன்றவர்கள்தான். அவர்களைக் கண்டு நீ கோபம் கொள்ள வேண்டாம். அவர்களோடு சண்டையிடவும் வேண்டாம். நீ அந்த மாபெரும் கையிலை மலையைப் போல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கம்பீரமாக நில். அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கான கணக்கை காலபைரவனான நான் என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். புழுதி புயல் தானாகவே அடங்குவதைப் போல அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் அவர்களை நோக்கியே திரும்பி அவர்களை அழிக்கும். நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் உன் இலக்கில் மட்டுமே கவனமாக இரு. உனக்கான பொற்காலம் முழுமையாகத் தொடங்கிவிட்டது என் அருமை பிள்ளையே. பல மாதங்களாக கொடிய பனிப்பொழிவில் சிக்கி இலைகள் உதிர்ந்து எந்த ஒரு ஜீவனும் இன்றி முழுவதும் மரணித்துப் போனதாக உலகத்தால் நினைக்கப்பட்ட ஒரு இருண்ட கானகம். வசந்த காலத்தின் முதல் சூரிய ஒளி அதன் மீது பட்ட மறுகணமே எப்படி அந்த பனிப்பாறைகளையெல்லாம் உடைத்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான மரங்களும் ஒரே நொடியில் தங்க நிற பூக்களாக பூத்து குதுங்கி உலகமே வியக்கும். ஒரு மாபெரும் சொர்க்கபுரியாக மாறுமோ அதே போல இத்தனை காலமாக உறைந்து போய் கிடந்த உன் வாழ்க்கையின் இரண்ட பனிக்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஈசனின் பார்வைப்பட்ட மறுகணமே உனக்கான செல்வமும் புகழும் நிம்மதியும் இனி தடம் புரண்டு உன் இல்லத்தை நோக்கி பொன்னான வசந்தமாக பாய்ந்து வரப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் இனி துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் எந்த தடையும் இன்றி நிறைவேறும். உனது ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமசிவாய என்னும் மந்திரம் ஒரு மாபெரும் கவசமாக நின்று உன்னை காக்கும். எந்த ஒரு பயமும் இன்றி என் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு ஒரு முடிசூடா மன்னனாக உனது வெற்றிக்கான சாம்ராஜ்யத்திற்குள் கம்பீரமாக நுழை. ஆதிசிவனான நான் எக்காலத்திலும் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தை நான் எவ்வாறு உருவாக்கப் போகிறேன் என்பதை உணர்ந்த நீ இப்போது உனது குடும்பத்திற்கும் உனக்கு பின்னால் வரப்போகும் உன் வருங்கால சந்ததியினருக்கும் ஆதிசிவனான நான் அளிக்கப் போகும் பிரம்மாண்டமான பாதுகாப்பை உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து முழுமையாக கேட்டுக்கொள். பல தலைமுறைகளாக உனது வம்சத்தை இருளென சூழ்ந்திருந்த கர்ம வினைகளையும் சொல்லோனா சாபங்களையும் முக்கண்ணனான என் நெற்றிக்கண் நெருப்பு இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கிச் சாம்பலாக்கிவிட்டது. பல 100 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் விருட்சத்தின் ஆணிவேரையே சுற்றி குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு கொடிய ஒட்டுண்ணி கொடியை வானத்திலிருந்து இறங்கும் ஒரு மாபெரும் தெய்வீக மின்னல் அந்த மரத்திற்கு சிறு தீங்கும் விளைவிக்காமல் அந்த கொடிய ஒட்டுண்ணியை மட்டும் எப்படி வேரோடு பொசுக்கி அழித்து அந்த மாபெரும் மரத்திற்கு புதிய உயிரை கொடுக்குமோ, அதேபோல உன் முன்னோர்களின் அத்தனை தீவினைகளையும்
உன் குடும்பத்தை பீடித்திருந்த தோஷங்களையும் ஆதிசிவனான என் பேரருள் மின்னலால் நான் முற்றிலுமாக அழித்து விட்டேன். இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்த ஒரு பழைய கர்மாவின் நிழலும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வயகத்தில் அவதரிக்கும். உன் சந்ததியினர் எப்படி மாபெரும் செழிப்பை அடையப் போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கு. பலத்த சூறாவளி வீசும் ஒரு மாபெரும் மலை உச்சியில் எவ்வித கூரையும் இன்றி திறந்த வழியில் ஏற்றப்பட்ட ஒரு அகண்ட தீபமானது. அந்த சூறாவளியைக் கண்டும் சிறு நடுக்கமும் இன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து எப்படி பிரகாசமாக எரியுமோ, அதேபோல இன்று நீ என் பாதங்களில் சமர்ப்பித்துள்ள இந்த மாசற்ற தூய பக்தி உனக்கு பின்வரும் பல தலைமுறைகளுக்கு வற்றாத செல்வமாகவும் எக்காலத்திலும் அணையாத ஞான ஒளியாகவும் அமையப் போகிறது. நீ எனக்காக சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ சேர்த்து வைத்துள்ள இந்த அளப்பெரிய சிவபுண்ணியமும் உனது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஒரு மாபெரும் வைர அரணாக நின்று அவர்களை எந்த ஒரு தீய சக்தியும் வறுமையும் பிணியும் நெருங்க விடாமல் எக்காலத்திலும் காக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் இனி நிரந்தரமாக குழுவீற்றிருக்கும். வறுமை, தோல்வி, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கு உன் குடும்பத்தின் அகராதியில் இனி எக்காலத்திலும் எவ்விதத்திலும் இடமிருக்காது. கொந்தளிக்கும் மாபெரும் இருண்ட சமுத்திரத்தில் திசை அறியாமல் பல கப்பல்கள் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது தன் அசாத்தியமான அறிவாலும் துணிச்சலாலும் ஒரு மாபெரும் மாலுமி ஒரு பாதுகாப்பான நீர்வழியை கண்டுபிடித்து தன் கப்பலை செலுத்துவான். அவன் உருவாக்கிய அந்த புதிய பாதையில் அவனுக்கு பின்னால் வரும் அவனது தலைமுறையின் அத்தனை கப்பல்களும் எந்த பயமும் இன்றி பேரமைதியோடு கரை சேரும் அல்லவா? அதேபோல உலக மாயைகளில் சிக்காமல் வறுமையின் பிடியில் விழாமல் சிவநெறி தவறாத ஒரு உன்னத பாதையை நீ இந்த மண்ணில் உன் சந்ததியினருக்காக உருவாக்கிவிட்டு செல்வாய். நீயே உன் குடும்பத்தின் மாபெரும் ஆணிவேராக அவர்களை அறநெறியில் மட்டுமே வழிநடத்தும் ஒரு உன்னத ஆன்மீக குருவாக திகழப் போகிறாய். உனது பெயர் பல 100 தலைமுறைகளுக்கு பின்னரும் உன் குடும்பத்தின் நல் வரலாற்றில் ஒரு ஒளிரும் தங்கதாரகையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். நீ எந்த பாதையில் நடந்தாலும் கைலைநாதனான என் கரம் உன்னை உறுதியாக வழிநடத்தும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். எல்லாம் சுபமாகவே மங்களகரமாகவே இனி நிறைவேறும். எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் உன்னோடு. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உறுதியாக உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனே துணை அல்லது ஓம் நம சிவாய என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை கீழே பதிவு செய்து ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெறுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நம சிவாய.